2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நேராய் தயவு செய்து திருப்புங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சத்தங்களை கேட்குறோம், அப்படிதானே? சத்தம் கேட்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சில பேருக்கு தூங்கும் போது கூட சத்தம் கேட்குது. அப்படி ஜெபம் பண்ண வராங்க என்கிட்ட, பாஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், காதில் என்னென்னமோ சத்தம் வருது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம உலகமே பார்த்தீங்கன்னா சத்தத்தினால் நிறைந்திருக்கு. மனிதர்கள் பேசும் சத்தத்தை நாம் அனுதினமும் கேட்டு கேட்டு வாழ்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி எழுதுகிறான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட ஒரு அனுபவம் என்ன? இயேசு கிறிஸ்து வானவரை குறித்து வானத்திலிருந்து என்ன வந்ததாம்? ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் என்ன சொன்னதுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நாம் நிறைய பேர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாம், நம்ம கேட்டு பழகியிருக்கான். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் பிரியமானவள் அப்படின்னு பெற்றோர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். சிலர் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுவாங்க, நீ எனக்கு ரொம்ப, சொல்ல மாட்டீங்க போல இருக்கு நீங்களா? அப்படி கேட்டே எத்தனையோ யுகம் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களோ? சத்தமே காணும், ஒரு பெரிய நிசப்தம் அப்படியே இருக்கு. தினந்தோறும் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? நாம் எனக்கு பிரியமானவன், அப்படி இல்லை, நீ எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் அப்படின்னு சத்தம் சொல்லணும். இப்போ இதெல்லாம் நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி சத்தங்களை நம்ம கேட்குறோம். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு கேட்குறோம். அதே போல் வெளியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நம்மளை பாராட்டுறாங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பாராட்டலாம். ஆனால் இயேசுவுக்கு ஒரு சத்தம் வந்தது. மனுஷரிடத்துல மாத்திரம் பிரியம் கிடையாது, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்ற ஒரு சத்தம் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் நமக்கு இந்த சத்தம் கேட்காம போயிட்டா கூட வானத்திலிருந்து சத்தம் நம்ம கேட்காம போயிடவே கூடாது. என் நேசகுமாரன் உன்னிலே நான் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பிரியங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு நினைக்கிறது தாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை உலகத்தின் மக்களுக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு அவங்க பிரியமாக தெரியலை. உதாரணமாக யோசேப்பை பார்ப்பீர்களானால் அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 23 முதல் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், வில் வீரர் அவனை மனம் மடிவாக்கினாங்க, அவனை மிகவும் விரோதித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சொந்த குடும்பம் அவனை ரொம்ப விரோதிச்சது, அவன் மேலே பிரியத்தை காட்டவே இல்லை, அவர்களை ஒரு எதிரியாக அவனை பார்த்தார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வில் பலப்பட்டது, அவனுடைய கைகள் வல்லமையான யாக்கோபின் தேவனால் பலப்பட்டது என்று பார்க்குறோம். அப்போ கர்த்தரிடத்தில் அவனுக்கு பிரியம் கிடைச்சிருச்சு. ஆனால் யார்கிட்ட கிடைக்காம போயிருச்சு? ஒருவேளை குடும்பத்தார்ட்ட என்ன கிடைக்கல, அவனுக்கு பிரியம் கிடைக்காவிட்டாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை விழுந்து போகாமல் நின்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மனுஷன் வெறுத்தாலும் கர்த்தருடைய பிரியம் அவன் மேல் இருந்தது. அல்லேலூயா. சில சம்பவங்களை இப்படி நீங்கள் வாசிக்கலாம், ஆச்சரியமாக இருக்கும். நான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, தாவீது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னை விரோதித்தவர்களிடத்திலிருந்து நீர் என்னை காப்பாற்றினீர் என்று அவன் சொல்லுவான்.
அவன் இன்னும் சங்கீதத்தில் எழுதும் பொழுது தாவீது சொல்லுவான், என்னை காரணமே இல்லாம என்ன செய்யறாங்க, என்ன பகைக்கிறாங்க. காரணமே இல்லையா, எதுக்கு தான் இவங்க நம்மளை பகைக்கிறாங்கன்னு தெரியலையா. தன்னை பாராட்டுவதற்கு ஆட்கள் இல்லாமல் அவனை பகைக்கிறவங்க தான் ஆட்கள் அதிகமாய் பெருகி இருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், பரலோகம் அவனை பார்த்து என்ன சொன்னது தெரியுமா? இவன் என்னுடைய ரொம்ப நேச மகன், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான் என்று பரலோகம் அவனை பாராட்டினது. ஏசாவை பார்ப்பீர்களானா, அப்பா அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார், அப்படிதானே? யாக்கோபை காட்டிலும் யார் அதிகமாக நேசிச்சார்? ஈசாக்கு. ஏசாவை தான் நேசிச்சார். ஏன்னு சொன்னா, அவன் ரொம்ப ருசியான நல்ல வேட்டை கறிகளை எடுத்துட்டு வந்து நல்லா சமைச்சு கொடுத்ததுனால அந்த பையன் மேல ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சிருந்தார் அப்பா. தன்னை ஆசீர்வதிக்கும் போது கூட, நீ எனக்கு போய் நல்ல சாப்பாடு எடுத்துட்டு அவனை என்ன பண்றேன் அந்த மாதிரி பையன் மேல அன்பு வச்சுன்னா இந்த பையன் நல்ல சாப்பாடு கொடுப்பான். அதுக்காக பையன் மேல அன்பு வச்சிருந்தான். ஆனால் வேதம் அவனை பற்றி சொல்லுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். இது ரொம்ப ட்ராஜடிங்க. அதாவது மனுஷன் நம்மளை நேசிச்சுட்டு தேவனுக்கு நம்ம பிரியமா இல்லாம போயிட்டோம்னா அது ரொம்ப பெரிய வேதனை. ஆனா மனுஷனுக்கு நாம விரோதி போல தெரிந்தோம், தேவனுக்கு நாம பிரியமானவனா இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி நீங்க வாசிப்பீங்களானா, அநேகர் அவரை வெறுத்தாங்க. அதாவது அவர் நன்மை செய்யும் போது அவரை காரணம் இல்லாமல் வெறுத்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை அடித்து உதைத்து அவருடைய தாடி மயிரை பிச்சு போட்டு அவரை தலை மேல வந்து கொம்பை வச்சு அடிச்சு அவரை சிலுவையில் அறைன்னு சொல்லி விரோதத்தினால எழும்பி ஒரு பெரிய கூட்டம் அவரை வெறுத்தது. அவனை அகற்றி விடு, அவன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி வெறுத்தாங்க. ஆனா பரலோகம் இயேசுவை பற்றி என்ன சாட்சி சொன்னது தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்ல நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைய காலையில நீங்க மக்களால் நீங்க வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் உங்களை வேண்டான்னு சொல்லி இருக்கலாம், அநேகர் உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என்று சொல்லி வெறுக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், மனிதன் வெறுத்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிற இடத்துல நாம் இருப்போமானால் நாம் உண்மையாகவே பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி சாட்சி, என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஐ எம் சோ ப்ளீஸ்ட் வித் ஹிம். அவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாக்கியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். இயேசு எப்படி பிதாவானவருக்கு பிரியமானவராக இருந்தாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை தேவனால் பிரியமானவன் என்று சாட்சி பெறுமானால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பு, த ப்ளீசிங் சன் ஆஃப் காட். த ப்ளீசிங் சன் ஆஃப் காட். தேவனால் பிரியமாக எண்ணப்பட்ட தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. If you read the Bible, there are 3 instances in the Bible where the verse comes again and again, I am well pleased in you. I am well pleased in you about Jesus. இயேசுவை பற்றி வேதத்தில் 3 சந்தர்ப்பங்களில் வந்து நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், நான் பிரியமா இருக்கிறேன்னு 3 முறை இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன். எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் வந்து நான் உனக்கு மேலே பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லணும்னு? ஆமென். ஜீசஸ் வாஸ் சர்டிஃபைட், யூ ஆர் வெல் ப்ளீஸ்ட், உன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் அதிகம் அப்படின்னு. எப்போ ஆண்டவர் அப்படி சொன்னார்? 3 சந்தர்ப்பங்களை வாசிக்கலாம். முதலாவது சந்தர்ப்பத்தை நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ எப்போ வந்து இயேசுவின் மேலே நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்ற சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த ஜங்க்சர், இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுது சத்தம் வந்ததுன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி வந்து ஒரு சத்தம் வருதான் மேலே இருந்து. என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் இந்த சத்தம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற போது. இந்த ஞான ஸ்நானம்னா என்ன? இயேசுவினுடைய டிக்ஷனரியில் ஞான ஸ்நானம்னா என்ன, ஞான ஸ்நானத்தை இயேசு எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்த்தா, யோவானுக்கு அவர் சொன்ன பதிலிலிருந்து அவர் நம்ம விளங்கி கொள்ளலாம். அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்துல யோவான் இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவே, நான் உம்மிடத்துல ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாகாது. என்கிட்ட நீங்க ஞானஸ்நானம் வாங்கக்கூடாது, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இயேசு என்ன பதில் சொன்னார்? வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, நமக்கு ஏற்றதா இருக்கு. அப்போ இயேசுனுடைய பார்வையில ஞான ஸ்நானம்ன்றது என்ன? எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. சரி, இந்த நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு தேவைப்பட்டதா? இதான் கேள்வி எனக்கு. இயேசுவுக்கு இந்த நீதியை நிறைவேற்ற அவசியம் இருந்ததா? நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இது தேவையில்லைன்னு தான் உங்களுக்கு தோணும். நான் வசனங்களை காட்டுறேன், நீங்களே ஆராய்ச்சி என்கிட்ட சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து. சரி, அப்போ இந்த ஞானஸ்நானம்னா எப்படி அதை பிரசங்கம் பண்ணா? 2 வார்த்தை பைபிள்ல இருக்கு. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க, என்ன வார்த்தைலாம் அது? ஒண்ணு, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற, ஃபார் த ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், ஃபார் த டேர்னிங் ஆஃப் த ஹார்ட். இல்லை, இதுக்கு 2க்காக தான், அந்த 2 சத்தியங்களை தான் ஞானஸ்நானத்துக்கு யோவான் வந்து பிரசங்கம் பண்ணார்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்க யாரு? வாசிங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 3:6, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் யோவானால ஞானஸ்நானம் பெற்றாங்க. சரி, இப்போ நான் 2 வார்த்தை சொன்னேன் ஞானஸ்நானத்தை பற்றி. முதலாவது, திருப்பி கேட்பேன், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். யார் எடுத்தா? பாவங்களை. அப்போ பாவங்களை ஒருக்கு அறிக்கை போறோம்னா அவன் யாரு? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானம் யார் எடுத்தது? தைரியமா சொல்லுங்க, யார் எடுத்தா? பாவிகள். பாவிகள் வந்து பாவ மன்னிப்பு வேணும், நாங்க மனம் திரும்புறோம் கர்த்தர்ட்ட அப்படின்னு அறிக்கையிட்டு என்ன செய்தாங்களாம்? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இதை பார்த்துட்டு தான் யோவான் சொல்றாரு, இயேசுவே உமக்கு பாவ மன்னிப்பும் தேவையில்லை, உமக்கு மனம் திரும்புதலும். இயேசு பாவம் செஞ்சாரா? இயேசுக்கு மனம் திரும்புதல் தேவையா? 30 வயசு வரைக்கும் பாவத்தில் இருந்தார், இப்போதான் மனம் திரும்பி இருக்காரு. அப்படியா பைபிள் சொல்லுது? இல்லையே. பாவம் அறியாதவர். யோவான் அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறான். யோவான் 1:29 இயேசுவை பார்த்த உடனே சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அப்போ இயேசு அங்க யாருன்னா, பாவமே அறியாத, மனம் திரும்ப தேவையில்லாத, பாவம் செய்யாத, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற மாசற்ற தேவாட்டுக்குட்டி. அது ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றாங்க? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சரி, இப்போ இயேசு பாவம் இல்லாதவர், மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாதவர், பாவத்தை சுமக்கிறவர். ஆனா இவர் என்ன செய்தார் தெரியுமா? யோவான் சொல்றாரு, எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கு, அதனால் நீ இடம் கொடு. இப்போ சொல்லுங்க, ஞான ஸ்நானம் நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் எடுக்கணும் தெரியுமா? ஞான ஸ்நானத்துக்கு அவசியமே இல்லாத இயேசுவே தேவ நீதியை நிறைவேற்றுறது நமக்கு நல்லதுப்பான்னு சொல்லி இறங்கி போய் ஞானஸ்நானம் எடுத்தா நாம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? நீ நிறைய பேர் ஞானஸ்நானம் தேவையில்லைன்றாங்க. நான் சொல்றேன், இயேசுக்கு ஞானஸ்நானம் தேவையே இல்லாத ஒரே ஒரு ஆள்னா இயேசு மட்டும்தான். ஞானஸ்நானம் தேவையில்லாத ஒரே ஆள் யாரு? இயேசு மட்டும்தான். ஆனால் அவரே என்ன பண்ணார்னா, நீதியை நிறைவேற்றும்படி நான் இறங்குறேன்ப்பா. பாவிகளோடு ஒரு பாவியை போல இறங்கி வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். பாருங்க, தேவ நீதி என்று ஆண்டவர் அறிந்த உடனே தனக்கு அது அவசியமா அவசியம் இல்லையான்னு யோசிக்கல. உடனே இறங்கி போய், நான் அந்த நீதியை நிறைவேற்றதுனால நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு இயேசு இறங்கினாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது வானம் திறந்து
நீ எனக்கு பிரியமானவன், உண்மையில் நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். முதலாவது, யார் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார்னா, ஜீசஸ் who fulfilled righteousness. தேவனுடைய நீதியை இயேசு நிறைவேற்றினதுனால தேவனுக்கு பிரியமானவர் என்று அவர் சாட்சி பெற்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு எதுவுமே தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. எதுவுமே தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. எனக்கு தடை பண்ணாத நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று இயேசு சொன்னார். பாருங்க, இதை போல நீதியின் சத்தியங்களை தேவன் நமக்கு அனுப்பும்போது நம்ம எவ்வளவு சீக்கிரமாக கீழ்ப்படுகிறோமோ அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கே ரட்சிப்பின் நாள், இன்னைக்கு அனுக்கிற காலம். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், வனாந்திரத்தில் அவர்கள் கோபம் மூட்டினது போல் நீங்கள் கோபம் மூட்டி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி இன்றைக்கு கீழ்ப்படிங்க. அப்போ தேவ நீதியை பற்றிய சத்தியம் நமக்கு வரும்போது அதை தாமதிக்கவும் கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது, வேண்டான்னு சொல்லவே கூடாது. தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள். வேதம் சொல்லுகிற தேவன் பலியில் பிரியப்படுகிறவர் அல்ல, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ தேவனுக்கு முன்பாக உத்தமம் என்ன அப்படின்னு கேட்டா கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்னை அடிபணிஞ்சு நான் உடனே கீழ்ப்படுகிறேன், தாமதிக்காம கீழ்ப்படுகிறேன். அங்க பாருங்க, இந்த கந்தகையின் மந்திரி ஒரே ஒரு முறை தான் ஞானஸ்தானத்தை பற்றி ஆண்டுடைய சுவிசேஷத்தை கேட்டான். ஒரே ஒரு முறை தான், ஒரு ஜேர்னியில் வண்டியில் கேட்டுட்டு போனவன் தான். பாதி வழியில் சொல்கிறான் பாருங்க, தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு என்ன தடை. உடனே இறங்கிட்டான் பாருங்களேன். நான் வீட்டில் போய் கேட்டுட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நான் கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் தச்சுட்டு அப்புறமா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. வசனம் கேட்டேன், தண்ணியும் வந்துருச்சு, இனி என்ன தடை, போய் ஞானஸ்தானம் எடு. உடனே இறங்கிட்டானா, ரதத்தை விட்டு இறங்கி போய் ஞானஸ்தானம் எடுத்தான்னு பார்க்க. நீங்கள் அப்போஸ்தலர் காலங்களில் ஜனங்க எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, ஒரே ஒரு முறை தான் அவங்க வசனத்தை கேட்டாங்க. வசனம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஓடி வந்தாங்களாம். அப்போஸ்தலரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்க, அவ்வளோதான். உடனே 3000 பேர் இறங்கிட்டான் தொட்டியில். உடனே ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஐயோ ரொம்ப கூட்டமாக இருக்குங்க இன்றைக்கி, வேணாம். அப்படி போல 3000 பேராக இருந்தானே 5000 பேராக இருந்தானே மடமடன் இறங்கி ஒழுங்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு உடனே செவி கொடுக்கறதுக்கு உடனே இறங்கிட்டான். கட்டாயத்தின் பேரில் இல்லை, அவங்க மன வெசனமாக இல்லை, காலம் தாழ்த்தி இல்லை, மன உற்சாகமாக ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இயேசு அப்படி தான் எடுத்தார். நான் சொல்லுவேன், இயேசுவை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டான்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த கட்டாயத்தையும் மீறி இயேசு சொன்னார், தேவ நீதியை நிறைவேற்றுக்கு தடை வேண்டாம்ப்பா, நீ தடை பண்ணாத என்று சொல்லி இயேசு போய் ஞானஸ்தானம் எடுத்தார். நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்தானம் மாத்திரம் இல்லைங்க, எந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாலும் அது அவருடைய நீதியாக இருக்குமானா அதை முதலாவது தேடுவதற்கு நான் தீவிரப்படுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும். அந்த வாலிபன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தான். அப்போது அவனுக்கு ஸ்கூல் முடித்து கல்லூரி படித்து கொண்டிருந்தான். அப்போ நான் ஒரு நாள் அவனை பார்த்து கேட்டேன், ஏப்பா ஞானஸ்தானம் எடுத்துட்டியா என்று கேட்டேன். இல்லைண்ணே, எடுத்துருவேண்ணே, சீக்கிரமாக எடுத்துருவேண்ணே. எப்போன்னு கேட்டேன். இந்த காலேஜ் முடித்த உடனே என்ன பண்ணுவேன், ஞானஸ்தானம் எடுத்துருவேன். சரி, அப்போ நீ நல்லா ஜோம் பண்ணி சீக்கிரமாக தீர்மானம் எடு. கல்லூரி முடிச்சிட்டான். ஒரு நாள் நான் அவனை சந்தித்தேன் திரும்ப. என்னப்பா காலேஜ் முடிச்சிட்டல்ல, ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே, நான் கொஞ்சம் வேலை தேடிட்டு இருக்கேன், இந்த வேலை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவேன், ஞானஸ்தானம் எடுத்துருவேன். அப்படியா, சரி. கொஞ்ச நாள் சர்ச்சிலே காணும். அப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், ஏதோ வழியில். அப்போது நிறுத்தி கேட்டேன், எங்கேப்பா இருக்க நீனு, என்ன பண்ணுற? ஆனால் வேலை ஒன்று கிடச்சிருக்குண்ணே, ரொம்ப பிஸியாக இருக்குது, லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பாண்ணே? ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கண்ணே, நான் வெளிநாட்டில் வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தான் நான் நம்ம நாட்டை விட்டு நான் போவேன்னா. சரி, ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் எடுப்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறமா கொஞ்ச நாளில் ஆளே கண்ணில் படலை. அப்புறமா கேள்விப்பட்டேன், அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா என்ற இடத்துல வேலை கிடச்சிருச்சின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்போது கொஞ்ச நாள் கழித்து அவன் இந்த பக்கம் வந்தான். அப்போ திருப்பவும் கேட்டேன், பேசி முடிச்சுட்டு, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, அமெரிக்கா போனியே, ஞானஸ்தானம் எடுத்தியா? இல்லைண்ணே, இன்னும் எடுத்துருவேண்ணே, வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க
ஞானஸ்தானம் எடுத்துருவேன், சீக்கிரம் எடுத்துருவேன். சரி, கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்புறமா ஒரு நாள் ஃபோன் பண்ணலாம், ஆனால் உங்களை உடனே நான் பார்க்கணும், ரொம்ப அவசரமாக பார்க்கணும். அப்படியா, என்ன அவசரம்னு கேட்டேன். இல்லைண்ணே, கார்டு கொடுக்கணும், கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கார்டு கொடுக்கணும். சரி வா. வீட்டுக்கு வந்தான். கொஞ்ச நேரம் பேசிட்டு கேட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணே, நான் ரொம்ப தீர்மானம் பண்ணிட்டேன் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு. ஆனால் என் மனசில் தோணுது, இயேசுவை போல் யோர்தானில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஞானஸ்தானம் எடு. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், நீ யோர்தான் போய் சேர்றதுக்குள்ளே யோர்தானே காஞ்சு போயிடும். இப்போமே முட்டி அளவு தான் தண்ணி இருக்காங்க. இவன் போய் சேர்றதுக்குள்ளே யோர்தானில் தண்ணி இருக்காது. இவன் இனி கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்களேன், ஞானஸ்தானம் எடுத்தியான்னு. யோர்தானில் தண்ணி இல்லைண்ணே. இப்போ இவன் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லுவான் தெரியுமா? ஆனால் ஒரேடியா நான் பரலோகத்துக்கு போய் ஜீவ தண்ணியில் போய் என்ன பண்ணலான் இருக்கேன். இவன் எடுத்த மாதிரி தான் இவன். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா அதுக்கு என்ன காலம் தாழ்த்துறான் பாருங்க. அதான் நான் அந்த பையன் அன்னைக்கு நான் சொன்னேன், ஏப்பா உனக்கு ஒரு வயசு வந்துருச்சு, உனக்கு முதிர்ச்சி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பெண்ணோட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு இதான் கரெக்டான டைம்னு நீ கரெக்டாக போய் கல்யாணம் பண்ணுறியே. இயேசுவை நீ அறிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? அவரோட அன்பை ருசிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு பொண்ணோட நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு 15 வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் இருந்தா அந்த பொண்ணு உனக்கு காத்துக்கிட்டாருப்பா? அவர் எப்படியாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவது நம்மளை கல்யாணம் பண்ணுவார். அப்படி காத்துக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணை போல் ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏசு அப்படி ஒரு முட்டாள் கிடையாது. ஏசு நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாராம்? அன்பு கூர்ந்துட்டாருங்க. அன்பினால் உன்னை இழுத்தேன். 15 வருஷமாக இயேசுவை தெரியும், ஆராதனை தெரியும், சபை தெரியும், 100 பாட்டு மனப்பாடமாக தெரியும், எல்லா பிரசங்கம் தெரியும். ஆனால் இயேசுவோட ஒரு உடன்படிக்கை கிடையாது. அதுக்கு ஆண்டவரே எனக்கு நேராக வந்து பேசினா நான் எடுத்துருவேன். ஆமாம், இதுக்காக உனக்கு தனியாக வந்து ஆண்டவர் வந்து, எப்பா மகனே நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்தின் வாசலே திறக்க முடியும், நீ ஒரு ஆள் தான் தடையாக இருக்க சொல்ல மாட்டார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீ கேட்டு நீ ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் இருதயத்தை கடினப்படுத்தி விடாத. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இயேசுகிட்ட வந்து யோவான் கெஞ்சலை, அப்பா அம்மா கெஞ்சலை, ஞானஸ்தானம் எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஞானஸ்தானம் தேவையே இல்லைங்க, நீ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்கிட்டே சொன்னார். இல்லை இல்லை, நான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவனா இருந்தாலும் இது தேவ நீதி, என்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படி நான் போய் எடுக்கிறேன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. இயேசுவே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிக்கு தன்னை அர்ப்பணிப்பார். ஆனால் நாம் தேவ நீதிக்கு எவ்வளவு அர்ப்பணிக்க வேண்டும்? இந்த காலம் என் சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் கர்த்தருடைய நீதிக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானா இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, நான் கீழ்ப்படிவேன். சில பேர் பாருங்க, வாழ்க்கையில் தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் அப்பா அம்மாட்ட கேட்கறது கிடையாது, ஞானஸ்தானம் சொல்கிறாங்க. அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு தான் நான் எடுக்கணும்னு இருக்கேன். ரொம்ப பக்திமான்கள் இதில் மட்டும்தான் அப்பா அம்மாவெல்லாம் கேட்டு விசாரித்து நாள் பார்த்து அதெல்லாம் யோசித்து. ஒரு அம்மா இப்படி தான், இங்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண வந்தார். ஒரு நல்ல கதை சொன்னார். அவர் ஆலயத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்களாம், ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வந்தாங்களாம். வந்து இவர் அன்றைக்கி ஞானஸ்தானத்தை பற்றி நல்லா பேசியிருக்காரு. அந்த அம்மா கேட்ட உடனே உற்சாகமாயிட்டு, பாஸ்டர் நான் இந்த வாரம் நான் ஞானஸ்தானம் எடுத்துட போகிறேன். அவர் சொன்னார், வேண்டாமா இவ்வளோ வேகமாக போகாதீங்க, நீ கொஞ்ச நாள் சர்ச்சுக்கும். இல்லை ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வர்ற மாதிரிலாம் வீட்டில் சூழ்நிலை இல்லை, நீங்கள் எத்தனை முறை வேணால் வர சொல்லுங்கள், நான் இந்த வாரம் வந்து நான் வேதத்தை படிச்சுக்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. இந்த அம்மாவுடைய தொந்தரவு தாங்காமல் அவரும் சரி, அவன் அந்த அம்மாவுக்கு நல்ல ஆலோசனைலாம் கொடுத்து அந்த அம்மாவை ஓரளவுக்கு தேற்றிட்டு சரி ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணார். அது கிராமம், அதனால் வெளியே குளத்துல தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இப்போ ஊருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால் ஒழிச்சு மறைச்சு ராத்திரி நேரமாக எல்லாம் பொழுதெல்லாம் சாஞ்சதுக்கு அப்புறமா இந்த அம்மாவுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு மாத்திரம் யார்ட்டையும் சொன்னீங்க தலையை எடுத்துருவாங்க எங்கள் வீட்டில், அதனால் வீட்டில் மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. நான் ஏமா யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன், நீ பார்த்துக்கோ உன்னை அப்படின்னு அந்த அம்மாட்ட பொறுப்பை விட்டார். இந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு ரொம்ப ஃப்ரீயாக வீட்டுக்கு போனாங்க பாருங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே நியூஸ் அங்கே போயிடுச்சு. வீட்டு வாசப்படியில் கணவன் தொடப்ப கட்டையோடு நின்றுட்டு இருந்தான். இந்த அம்மா ஆடி போய் பயந்து போய் இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளை தொலைச்சி போடுவான் தீர்த்து போடுவான் நினச்சி நடுங்கிட்டு போனான். அந்தாலும் உள்ளே இழுத்து கதவை சாத்திட்டு போட்டான் போடு தொடப்பத்தை வச்சு அடி நடிச்சான். அடிச்சுட்டு கேட்டான், ஞானஸ்தானம் எடுத்தியா? ஆமாம் எடுத்துட்டாங்க. இனிமே எடுப்பியா?
இனிமே நான் சத்தியமாக எடுக்க மாட்டேன். இனிமே எடுப்பியா? அடின்னு அடித்தான். இனிமே நான் சத்தியமாக என்ன பண்ண மாட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டேன். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இனிமே ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. ஒரு முறை எடுத்தா போதும். அந்த ஒரு முறைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும். தேவ நீதியை கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு முறை போதுங்க. ஒன் சான்ஸ். ஆண்டவர் ஒரு முறை கீழ்ப்படிய சொல்கிறாரு. அந்த ஒரு முறைக்கு என்னென்ன கேள்விங்க? 1000 கேள்வி கேட்குறோம். தேவ நீதியை நிறைவேற்றணும்னு சொல்லும்போது நீங்கள் அர்ப்பணித்து பாருங்களேன், வானம் திறந்து கர்த்தர் பேசுவார், நீ எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. மனுஷனுக்கு பிரியம் இல்லாமல் போயிடலாம், ஊருக்கு பிரியம் இல்லாமல் போயிடலாம். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ரோமர் 15:3 வாசித்து பாருங்க. ரோமர் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடியே. நிந்தையெல்லாம் மேலே விழுந்துச்சான். ஆனால் என்ன பண்ணலையாம்? கிறிஸ்துவானவர் தம்மை தாமே என்ன பண்ணலையாம்? பிரியப்படுத்தலை. யாரை பிரியப்படுத்தினார் தெரியுமா? தன் தேவனை பிரியப்படுத்தினார். அதனால தான் வானத்து சத்தம் வந்துச்சு, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் என்னங்க? வேதம் சொல்லுகிறது, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியம். கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு உடனே செவி கொடுத்து பாருங்க. தாமதம் பண்ணாமல் கேட்டு பாருங்க. மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்க. கட்டாயத்தின் படி அல்ல, விசனத்தின் படி அல்ல, மனப்பூர்வமாக கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீ இருதயத்தின் முழுவதோடு என்னை நீ தேடுற, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கீழ்ப்படிய நீ வரும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருக்கும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கு. யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்? அக்கிரமத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல, நீதியில் பிரியப்படுகிறவர் நம்முடைய தேவன். சில பேர் கர்த்தருடைய நீதியின் வசனங்கள் வரும்போது ஆண்டவருக்கே கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்னா, இதை செய்தால் நான் அதை செய்வேன். ஆண்டவருக்கே இப்படி பண்ணால் நான் அப்படி பண்ணுவேன். அதனால் இப்போ சில பேருக்கு, ஏன் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல? ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? ஞானஸ்தானம் எடுப்பேன். எனக்கு வீடு கட்டி கொடுத்தா நான் ஞானஸ்தானம் எடுப்பேன். நான் ஆண்டவர் இதை செஞ்சார்னா நான் உடனே இதை செய்வேன். ஆண்டவர் அப்படி பேரம் பேசுகிறவர் இல்லை. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் முதலாவது தேடுங்க. தேடுங்க, எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். மற்றதெல்லாம் வரணுமா? தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிஞ்சிருங்க. தேவ நீதியை முதலாவது தேடிருங்க. நான் சொல்லுவேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ எப்படி இயேசுவின் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்டார்? when did he become pleasing to God? நான் சொல்லுவேன், when he fulfilled the righteousness of God wholeheartedly. முழு மனதோடு தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ரெண்டாவது, வேதத்தில் ரெண்டாவது ஒரு முறை இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு. வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன். எப்பங்க இந்த தீர்க்க தரிசனம் ஞாபகப்படுத்தப்பட்டது? அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த மத்தேயு இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி இதுதான் இயேசு இன்றைக்கு நிறைவேற்றிட்டார்னு எப்படி சொன்னார்? எந்த சூழ்நிலையில் சொன்னார் பிரியமானவர் அப்படின்னு? நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய கொஞ்சம் முந்தின வசனங்களை வாசித்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 12ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்களான்னா ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம்னா, இயேசு ஜெபாலயத்துக்கு போகிறார். ஜெபாலயத்துக்கு போனால் அங்கே ஒரு கூட்ட மக்கள் சூம்பின கை உடையவனை வச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்க இயேசுவை சோதிக்கும்படி கேட்குறாங்க, இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதனால இப்போ இவனுக்கு சூம்பி போயிருக்கு கை, உமட்ட வல்லமை இருக்குது, அவனை சரி பண்ணுறது. ஆனால் இப்போ இது ஓய்வு நாள், சாபத். ஓய்வு நாளில் அற்புதம் செய்யலாமா? கேன் யூ ஹீல் சம்ஒன் ஆன் த சாபத் டே? அற்புதம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. இயேசுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு,
இவங்க நம்மளை சோதிக்கும்படி தான் அதை செய்கிறாங்கன்னு சொல்லி. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிருகம் குழியில் விழுந்துருச்சு, அது ஓய்வு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்கள் ஓய்வு நாள்னு சொல்லி அந்த மிருகத்தை வெளியெடுக்காம விட்டுருவீங்களா? ஓய்வு நாளில் நன்மை செய்வதல்லவா மேன்மை, அதுதானே சரி. அப்போ நான் இவன் பாவம், இவன் சூம்பின கையோடு இவ்வளோ நாள் இருக்கானே, இன்னைக்கு அவனை பார்க்குறேன், இந்த நல்ல நாளில் அவனுக்கு ஒரு அற்புதம் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவனை இயேசுவை சோதிக்கிறதுக்காக, அவரை குற்றம் சுமத்துறதுக்காக வெயிட் பண்ணும்போது இயேசு இறங்கி போய் அவன் கையை நீட்ட சொல்லி அவன் சூம்பின கையை என்ன செய்தாராம்? சுகமாக்கினார்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கவனித்து வாசிப்பீர்கள். ஆனால் 14ஆம் வசனம், பரிசேயர்கள் வெளியே போய் என்ன செய்தாங்கன்னா ஒரு கூட்டம் போட்டாங்களாம். எதற்காகன்னு சொன்னால் இயேசுவை கொலை செய்யும்படி. ஏங்க, அற்புதம் நடந்தால் கூட சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியும் ஒரு கும்பல் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒருத்தன் பாவம் சூமின கையோடு அவன் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு சரியாயிடுச்சுன்னா சரி பண்ணவருக்கு என்னவா? கொலை மிரட்டல் இப்படி பண்ணியிருக்கான். சரி, இப்போ இயேசு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கார், ஒருத்தர் நன்மை செய்ய போய் பிரச்சனை ஆகி போச்சு, அதோட விட்டுறாருன்னு வச்சிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். எதை அறிஞ்சாரு? இப்போ சொல்லுங்க, எதை அறிந்தார்? தன்னை கொலை செய்யும்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆலோசனை பண்ணியிருக்காங்கன்னு இயேசு அறிந்து என்ன பண்ணார்? வாசிங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி. எல்லாரும் என்ன பண்ணாரா? ஆச்சரியமா இருக்கிறது பார்க்கும்போது. ஒரு ஆளை குணம் பண்ணதுக்கே கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கான். எல்லாம் கூட்டம் போட்டிருக்கானா. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னை கொலை பண்ணா பண்ணிட்டு போ, நான் எதற்காக அனுப்பப்பட்டேன்? நான் நன்மை செய்யும்படி அனுப்பப்பட்டேன். போய் வெளியில் போனால் திரள் கூட்டமாக ஜனங்க இருக்கிறாங்களாம். எல்லாரையும் குணமாக்கி விட்டார். எல்லாரும் குணம் பெற்றுக்கிடுங்க, நான் செத்தா சாகுறேன் பரவாயில்ல, நீங்கள்லாம் குணம் பெறுங்க, நீங்கள்லாம் குணம் பெறுங்க. அதுக்கு தொடர்ந்து தான் வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி இது நடந்தது. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னா, என் நேசகுமாரன், இவருடைய ஆத்துமா எனக்கு பிரியமுள்ளது, நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. யாரங்க பிதாவானவர் நேசிச்சாரு? யாரை நேசித்தார்னா, someone who showed favor at the right time when it was risky. இயேசு என்ன செய்தார்னா, தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு ஆபத்து என்று அறிந்தாலும், even if it was risky, ஏற்ற வேளையில் போய் நன்மை செய்தார். கேட்டான், பாவம், அன்றைக்கு அவன் சூம்பின கையோடு இருக்கிறான். ஜனங்கள் திரள் கூட்டமாக எனக்கு சுகம் கிடைச்சா போதுன்னு அலறாங்க. நாளைக்கு வாங்கன்னு சொல்லலை, உடனே அவர்களை சுகமாக்கினார். தனக்கு பாதிப்பு வரும் என்று அறிந்தாலும் நன்மை செய்கிறவர்கள் தான் யாருடைய பார்வையில் பிரியமாக இருப்பாங்கன்னா, பிதாவின் பார்வையில் பிரியமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற காலத்தில் நாம் உதவி செய்வது, இன்னும் சொன்னால் நமக்கு ஆபத்துகள் வரும் என்ற நிலையிலேயும் நம்ம நன்மை செய்வது, மற்றவர்களால் நிந்தனை வரும் என்ற நிலையிலேயே நம்ம நன்மை செய்யும்போது தான் பாருங்க கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே இறங்கி வருது. God's favor on 3 occasions, when you show favor at the right time, when you show favor amidst risks, when you show favor in the midst of reproach. இந்த 3 நேரத்திலும் இயேசு நன்மை செய்தார். அவருடைய நன்மையை பார்த்த ஆண்டவர், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, எனக்கு நீ பிரியமானவன். இயேசு பாருங்க, நன்மை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது ஆண்டவர் டிக்ளைன் பண்ணவே இல்லை. He never declined an opportunity to do good. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இயேசுவானவர் அவரை பிடிக்கும்படி ராத்திரி வந்திருக்கிறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்கும்படி, அவர் அரெஸ்ட் பண்ணும்படி வந்திருக்கிறாங்க. கையையும் காலையும் கட்ட போகிறாங்க, தட்டி கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் பேதுரு ஒரு வேலையை செய்தான். கத்தி எடுத்து மல்கூஸ் என்கிற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டி போட்டானா. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? தன் கை இப்போ கட்டப்பட போகுது, கால் இப்போ சங்கிலிகளால் கட்டப்பட போகுது. கை கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார், இறங்கி அந்த துண்டா விழுந்த காதை எடுத்து அவனுக்கு பொருத்திட்டு அற்புதம் செஞ்சுட்டு போனாராம். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கைகள் கட்டப்படுவதற்கு முன்பாக கூட ஒரு அற்புதம் செஞ்சுட்டு தான் கையை கட்டப்பட்டார்.
Before his freedom was taken away, he always did a miracle. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார், ஜீவன் பிரிய போது. பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னா, நீ இன்றைக்கு என்னோட நீ எங்கே இருப்ப? பரதேசில். உடனே பாருங்க, அன்னைக்கு அவனுக்கு ஒரு டெலிவரன்ஸ், அவனுக்கு ஒரு நியூ லைஃப் ஆண்டவர் கொடுத்துட்டார், ஃபியூச்சரை கொடுத்தார், இட்டர்னிட்டியை கொடுத்தார் கிஃப்டா. லாஸ்ட் மினிட் ஒரு சான்ஸை கூட ஆண்டவர் மிஸ் பண்ணவே இல்லை பாருங்க. நான் நினைக்கிறேன் இயேசுவானவர் பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது பிதாவுக்கு முன்னாடி தைரியமாக அவரால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே நான் வாழ்ந்த அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்யறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஒன்றை கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை. I just took all the opportunities in my way and did good. In every stance, in every opportunity, in every beck and call, I always answered. நான் ஒருவனுக்கும் நான் புறம்பே தள்ளினதே கிடையாது, ஒருவனுக்கும் நான் நன்மை செய்யாமல் இருந்தது கிடையாது. கேட்கிறவனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், கேட்கிறவனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பாக்கியம் நமக்கு என்றைக்கு வரும்? நம்ம ஒரு முறை நாம் முடியாதுன்னு சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம்னா, நன்மை செய்கிறதுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேண்டான்னு என்ன பண்ணுறோம்? ஒதுக்குறோம். ஆனால் தேவனால் பிரியமானவனா என்ன பண்ணணும்னா, நன்மை செய்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கே ஆபத்து வந்தாலும் நன்மை செய்ய துணிகிறவர்கள் தான் தேவன் தனக்கு முன்பாக பிரியமானவர்களாய் வைக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பலியில் ஒன்று என்னன்னா, நன்மை செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, அதில் தேவன் பிரியமா இருக்கிறாராம். கர்த்தருக்கு முன்னாடி பிரியமா இருக்கணும்னா நன்மை செய்கிறதுக்கு திராணி இருக்கும்போது என்ன செஞ்சிடணுங்க, உடனே செஞ்சிடணும். நாளைக்குன்னு சொல்லக்கூடாது, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணக்கூடாது, செய்து விடுவோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் பிரியமாக இருப்போம். பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடித்த வாழ்க்கை. ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஐ லவ் மோஸ்ட் இன் த பைபிள் இஸ் ஜோசப். பல செய்திகள், பல காரியங்கள் நான் அவரை பற்றி நான் பேச தியானம் பண்ண ஆண்டு உதவி செய்தார். யோசேப்பின் வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா, எவ்வாறு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு அவன் ஒரு உதாரணம். 3 சந்தர்ப்பங்களில் நம்ம நன்மை செய்யறதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். 3 instances we should be ready to do good. வேகமாக சொல்கிறேன், இது என்னுடைய செய்தி அல்ல, அதனால் வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய அறிவுக்காக. 3 காரியம். முதலாவது, ஸ்டாண்ட் அப் ஃபார் டூயிங் குட். த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாண்டிங் அப் ஃபார் டூயிங் குட். நன்மை செய்வதற்கு கேட்கப்படும் போது எழுந்திருந்து நன்மை செய்யணும். இது யோசேப்பின் வாழ்க்கையிலேருந்து படிக்கலாம். அதாவது அவனுடைய அண்ணன்மாரெல்லாம் அவனை வெறுத்துருக்குறாங்க, அவனை கொலை பண்ணுறதுக்காக அவன் மேலே விரோதம் கொண்டிருக்காங்க. ஆனால் அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, 10 பேருக்கு ஆகாரத்தை எடுத்துகிட்டு போய் கொடு என்று சொன்ன உடனே, முடியாதுப்பா, எங்கள் அண்ணனுக்கெலாம் கொடுக்க மாட்டேன், அவங்களாம் மோசமான ஆளுங்க அப்படின்னு யோசேப்பு சொல்லலை. அப்பா சொல்லிட்டாரு, கேட்டார், கொண்டு சாப்பாடை கொடுன்னு, நான் கொடுத்துட்றேன். நேராக எடுத்துகிட்டு போகிறானா, தன்னை விரோதிக்கிற அண்ணன்மாருக்கு எடுத்துகிட்டு போனான். சில வேளையில் நம்மகிட்ட கேட்பாங்க, நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு வாய் திறந்து என்ன பண்ணிடுவாங்க, சில பேர் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்கள்? நன்மை செய்யணும். இது முதல் படி, விளக்குறதுக்கு நேரம். 2வது, யோசேப்பின் வாழ்க்கையில் 2வது என்னென்னா, ஒரு சிறைச்சாலில் உட்காந்துருக்கான். அவனை பொய்யா குற்றம் சுமத்தி சிறைச்சாலில் போட்டாங்க. அங்கே 2 மந்திரிகள் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கு காலையில் இவன் தான் எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே 2 மந்திரிகள் முகத்தை பார்த்தா, முகமே எப்படி இருக்கான்? வாடி போய் துக்கமாக இருக்குது. என்ன சொன்னான் தெரியுமா? போய், ஏன்பா உங்கள் முகம் துக்கமாக இருக்குன்னு இவனே கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டோம், அதை நினச்சி தான் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். இப்போ நானாக தான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த பாருங்கள் இப்போ இந்த சொப்பனை இதுக்கு தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பாருங்கள், நான் சொப்பனம் பார்த்தா இங்கே உட்காந்துருக்கேன், சும்மா இருந்தேன், சொப்பனம் பார்த்தேன் வீட்டில் சொன்னேன், பிடிச்சி கொண்டு இங்கே போட்டானுங்க. பாருங்கள், இந்த சொப்பனெல்லாம் உண்மை கிடையாது, அதை மறந்துட்டு பேசாமல் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? அவனுடைய சொப்பனம் வேலை செய்யலை. 11 நட்சத்திரம் சூரியன் சந்திரன் வணங்கும்னு ஆண்டவர் சொன்ன கொடுத்த சொப்பனம் இன்னும் என்ன செய்யலை? ஒரு நட்சத்திரம் கூட வணங்கலைங்க. எல்லா நட்சத்திரம் ஒன்றா சேர்த்து பிடிச்சி போட்டு வச்சிருக்கு. இவன் சொப்பனம் வேலை செய்யலை. ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? உங்கள் சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? விளக்கத்தை கொடுக்குறேன். இது என்னன்னு சொன்னால், நன்மை செய்யணும்னு அவங்க கேட்கவே இல்லை. இது செகண்ட் லெவல். என்னன்னா, சீக் சான்சஸ் டு டூ குட். நன்மை செய்யுங்கன்னு கெஞ்ச மாட்டாங்க சில வேளையில். ஆனால் நன்மை பெறக்கூடியவர்களை நம்முடைய பார்வையில் ஆண்டவர் சிலர் வைப்பார். அவங்க இருப்பான், முகம் சரி இருக்காது, ஆள் வாடி போயிருப்பான்,
சரியாக துணி இருக்காது, ஆளை பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். பார்த்தேன் பிரதர், கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், இப்படி சொல்லக்கூடாது. ஆண்டு பார்க்குறதுக்கு வச்சுருந்தா கூட என்ன பண்ணணுமா, நம்மளா போய் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி வஸ்திரம் போட்டிருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்ல வஸ்திரம் இல்லையா விசாரிக்கணுமா. விசாரித்து போய் நன்மை செய்யணும். யோசிப்படி நன்மை செஞ்சதுனால கடைசியில் இந்த நன்மை செய் இவனா வாலண்டியர் பண்ணி போனான் பாருங்க, அந்த ஆள் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். யார்கிட்ட? ராஜாட்ட. எனக்கு தெரியும் ஒரு எபிரேய அடிமை ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு என்ன தெரியும், இந்த வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஞானம். இவர் மாத்திரம் இல்லை கேட்டால் கொடுக்கலாம், சும்மா நம்மளாதுக்கு வழியை போய் சும்மா போகிறவனெல்லாம் கேட்பானே மம்பா இது இப்படின்னு உட்காந்துருந்தா காலமெல்லாம் எங்கே தான் உட்காந்துருக்கணும், சிறைச்சாலில் உட்காந்துருக்கணும். அப்போ ரெண்டாவது சான்ஸ் என்னென்னா சீக் சான்சஸ் டு டூ குட். இது செகண்ட் லெவல். இன்னொரு லெவல் இருக்குது நன்மை செய்கிறதுல. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு ஹையர் லெவல் இருக்குது. அது என்ன தெரியுமா, உயர்ந்த லெவல் என்னென்னா, யோசேப்பின் சகோதரர் எல்லாம் வராங்க எகிப்துக்கு. எப்படின்னா இங்கே ஆகாரம் கிடைக்குதுன்னு வர்றான், காசு இருக்குது, ஆகாரம் இங்கே இருக்குன்னு வர்றான். இங்கே நம்ம தம்பி யோசேப்பு தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டான். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டானுங்க. வந்து இவனுங்க சாப்பாடை வாங்குறதும் காசை கொடுக்கறதும் இதே வேலை நடந்துக்கிட்டு. ஒரு நாள் யோசேப் சொல்கிறான், நான் தான் யோசேப். ஆடி போயிட்டான்லாம். அடாடா, யார் கையில் வந்து மாட்டினோம். கடைசியில் அவனுக்கு சுதாரிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இல்லை எந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருந்தானோ தெரியல, முழு ஸ்டைலையும் மாற்றிட்டானுங்க. அதனால் ஆளை கண்டுபிடிக்க முடியலை. மிரண்டதுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பை கண்டுபிடிச்சதுனால மாத்திரம் இல்லை, இவனுங்க தப்பு பண்ணாருங்களே இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுப்போம். நம்ம இவனை கொண்டு கட்டி இவனை குழியில் போடுறதும் இவனை காசுக்கு விற்றதும் பாருங்க. எப்பவுமே இந்த தீமை வாங்கினவன் கூட தீமையை மறந்துடுவான். தீமை செஞ்சவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அது ராத்திரியெல்லாம் டார்ச்சர் தான். அவன் ரெக்கார்டில் கரெக்டாக எழுதிடுவான். அது அவன் மறக்க மாட்டான். அந்த சாட்சி அவன் என்ன பண்ண மாட்டான், மறக்க மாட்டான். இப்போ இவனுங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்து இப்போ என்ன பயமாகி போச்சுன்னா, நாம் செய்த தீமைக்கு பதிலாக என்ன பண்ணுவான், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறான், நிச்சயமாக அவன் நம்மளை கொன்று போடுவான். அதுவும் இப்போ அப்பா இருக்கிறாருன்னு ஒரு தைரியம் இருந்துச்சு, இப்போ அப்பாவும் செத்து போயிட்டாரா, இன்னும் பயம் கூடி போச்சு. நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இவனா ரதமா குதிரையா வச்சுக்கிட்டு இப்படி சுற்றுறானே, நம்மளை ஒரு பிடி பிடிச்சானா மொத்தமாக நம்மளை சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவான்னு பயந்து போய் எல்லாம் பேசிக்கிறான்லாம் உள்ள. நம்ம போய் அவன் காலிலே விழுவான்னு காலில் வந்து விழுந்தாங்களாம், எப்பா எங்களை ஒன்றும் பண்ணிடாத. யோசேப்பு என்ன சொன்னான் தெரியுமா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனால் கர்த்தரோ பெரிய ஜீவரட்சணை செய்யும்படி என்னை முன்னே அனுப்புனாரு. நீங்களாம் என்னை கொண்டு வரல, கர்த்தரை என்னை கொண்டு வந்தார். கடைசி என்ன பண்ணான் தெரியுமா, தனக்கு தீமை செய்தவர்களுக்கு எகிப்தினுடைய மிக சிறந்த கோஷேன் நாட்டை அவனுக்கு வாங்கி கொடுத்தான். இது என்ன தெரியுமா, சர்ப்ரைஸ் பீப்புள் பை டூயிங் குட். இது மூணாவது லெவல். ஜனங்கள் நம்மகிட்ட தீமை எதிர்பார்த்துட்டு இருக்கிற லெவலில் நம்ம ஒரு நாள் வருவோம். ஏன்னா அவனுக்கு நம்மகிட்ட தீமை செஞ்சுருப்பான்ல. கர்த்தர் நம்மளை உயர்த்தி அவர்களுக்கு நாம் தீமை செய்யத்தக்க லெவலில் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நாம் என்ன செய்யணும், தீமைக்கு தீமை அல்ல, தீமை செய்தவனுக்கு நன்மை செய்து அவனே ஆச்சரியத்திற்குள்ள ஆழ்த்துறது தான் உண்மையான நன்மை செய்வது. ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்யும் போது முடிவு என்னன்னா, நீ எனக்கு பிரியமானவன்பா. இன்றைக்கி சில பேர் இங்கே அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கலாம், சர்ச்சில் உட்காந்துருக்கலாம், பிரதர் I have endured so much of hardship and so much of pain. I have endured so much of evil in my life. எவ்வளவோ எனக்கு தீமை செஞ்சுருக்காங்க பிரதர், ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு பலன் கொடுத்துருக்காரு. நான் நினச்சேன்னா என்ன வேணால் நான் செய்வேன். ஒரு லெட்டர் போதும், ஒரு பெட்டிஷன் போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு ஃபோன் கால் போதும். I can turn everything in my favor and destroy these people. இந்த ஜனங்களை நான் அழிச்சிட முடியும் ஆன்ற அதிகாரம் கொடுக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு, நீ தீமைக்கு எதிர்த்து நில்லாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், தீமை செய்தவனுக்கு நன்மை செய்வதனால நீ கர்த்தருக்கு பின்பாக பிரியமானவனாய் கருதப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி தேசு பிரியமானவராக மாறினார்னா, நன்மை செய்வதனால. தன்னுடைய ஜீவனையே அவங்க எடுக்கிறதுக்கு, கொலை செய்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டாலும் நன்மையே செய்தார். நன்மையை செய்த பாருங்க. சிலுவையில் அறையும் போது நீ தேவகுமாரனா இறங்கி வாயா அப்படின்னு திட்டுறான். ஏசு சொன்னார், அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவர்கள் பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரோன்னு அவர்களுக்காக ஜெபம் பண்ணாராம். அதனால தாங்க இயேசுவுக்கு ஒரு பேர் வந்தது, இவருடைய ஆத்துமாவின் மேல் நான் பிரியமாக இருப்பேன். தேவனுடைய பிரியம் நம்ம மேலே வரணும்னா நன்மை செய்வோம், காலத்தில் நன்மை செய்வோம், நமக்கு தீமை வந்தாலும் நன்மை செய்வோம். நன்மை செய்து பாருங்க, நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று அழைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது, எப்பொழுது இயேசுவுக்கு இந்த பேர் வந்தது? மத்தேயு 17 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க.
அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மேகத்திலிருந்து சத்தம், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் வந்ததாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். இது என்ன சம்பவம்னு சொன்னால், இயேசுவானவர் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூப்பிட்டுட்டு மலைக்கு மேலே போகிறார். கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு முன்னாடி மறுரூபமாகிறார். மறுரூபமாகி பார்த்தா இயேசு பிரகாசமாய் அப்படியே ஜொலிக்கிறார். அப்படியே மறுரூபமாகி பக்கத்தில் மோசேயும் எலியாவும் இயேசுவோட என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பேதுருக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே 3 கூடாரம் போட்டுடலாம், இங்கே இருக்கிறது நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அப்போ சத்தம் மேலேருந்து வருது, இவரை நேசகுமாரன், இவரெல்லாம் பிரியமாக இருக்கிறேன், அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்களாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அவங்க பயந்து போனார்கள் பார்க்குறோம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நீங்கள் 16ஆம் அதிகாரத்துலேருந்து படிக்கணும். வெறும் இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா வழங்காது. இப்போ 16ஆம் அதிகாரத்துலேருந்து இங்கே வாசிக்க ஆரம்பிச்சுன்னா அதோட பேக்ரவுண்ட் புரியும். எந்த சூழ்நிலையில் பேதுரு இங்கேயே கூடாரம் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இதுக்கு காரணம் இருக்குது. 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போவீங்கன்னா 21ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா இயேசு சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார், அநேக உபத்திரவங்கள் படுவார், இந்த உலகத்துக்காக அவர் மரிக்கணும் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய பாடுகள், மரணத்தை பற்றி, வரப்போகிற தீமையை பற்றி தன்னுடைய சீஷர்களுக்கு பேசுகிறார். பேசின உடனே உங்களுக்குலாம் மனசு கஷ்டமாயிடுது. அதில் பேதுருக்கு தாங்கவே முடியல. அவன் இயேசுவை தனியாக கூப்பிட்றான், தனியாக வாங்க, கொஞ்சம் தனியாக அவங்ககிட்ட பேசணும், ஒரு 2 நிமிஷம் வாங்க அப்படின்னு இயேசுவை தனியாக கூப்பிட்டு போய் இயேசுக்கு ஒரு திட்டு கொடுத்தானா. கடிந்து கொண்டான்னு போட்டிருக்கு பைபிளில். என்ன திட்டினான்னா, என்ன அப்படி அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீர், பைபிள் அப்படி இல்லை, என்ன எங்கே பிரதர் அப்படி இருக்குன்னு கேட்டுறாதீங்க, நான் சும்மா கற்பனை பண்ணுறேன். அப்போ இப்படி கொஞ்சம் அறிவு இல்லாமல் பேசக்கூடாது. என்ன தான் இயேசுவாக இருந்தாலும் இப்படியா பேசுறது, இவர் இப்படி சில பேர் இப்படி தான் பாருங்கள், சும்மா பேசுவாங்க. அப்படி கூப்பிட்டு போய் கடிந்து கொண்டோம், அப்படிலாம் அவர் செய்யக்கூடாது ஆண்டவர், இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன இது 3.5 வருஷம் தான் ஆச்சு, இப்போமே போய் சாகிறேன்னா எப்படி, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டுறார். இயேசு திரும்பி சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்க, மனுஷனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிற எனக்கு இடரலாக இராது. என்னொன்னே, என்னடா இப்படி திட்டி விட்டாரேன்னு இவன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கான். எல்லா திட்டியும் வாங்கிட்டு சரி வா அப்படின்னு ஆர்டர் கூப்பிட்டு போனார் ரெட்ரீட்டுக்கு. அங்கே போனால் மலையின் மேலே இயேசு எப்படி இருக்கார், இப்போ ஜொலிச்சிட்டு இருக்கார், அப்படியே மறுரூபத்தில் இருக்கிறார். இப்போ பேதுரு நினச்சிருப்பான், நான் நினைக்கிறேன் என்ன நினச்சிருப்பான், நான் பரவாயில்ல நம்ம கொடுத்த திட்டு வேலை செய்யுது, எருசலேம் போகிறேன், சாக போகிறேன் அப்படி அப்படின்னவர் இப்போ எப்படி ஆயிட்டாரு, மறுரூபம் ஆயிட்டாரு, பரவாயில்ல இயேசு மனம் மாறிட்டார் நினச்சிட்டு உடனே சொல்கிறான், ஆண்டவரே 3 கூடாரம் போட்டுடலாம், அண்ணா இங்கே செட்டில்மெண்ட் திறமை, அவன் அங்கே ரியல் எஸ்டேட் பேசியிருக்கான், கூடாரம் போட்டுடலாம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம். நான் யோசித்தேன், அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க அந்த மலையில், 6 பேர் இருந்தாங்க, இயேசு, எலியா, மோசே, அது இல்லாமல் பேதுரு, யோவான், யாக்கோபு. ஏங்க 3 கூடாரம்னா சொல்கிறது 6 கூடாரமாக சொல்ல வேண்டியது தானே. ஏன் இயேசுக்கு கூடாரம், மோசேக்கு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம் அப்படின்னு சொன்னால் 2 பேர் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி செத்த ஆள், இங்கே எங்கே வீடு தேடுறது அவனுக்கு சொத்தெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பா, சொத்தும் கிடையாது அவங்களுக்கு, அப்போ கல்லறையும் கிடையாது, இந்த ஆளுங்களுக்கு என்ன இடம் தேடுறது. இயேசுவும் சொல்லியிருக்காரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க தான் என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனால் பேதுரு நினச்சிப்பான், நமக்கு வீடு இருக்குது, யோவானுக்கு வீடு இருக்குது, யாக்கோபுக்கு வீடு இருக்குது, சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், இவங்க 3 பேராவது இங்கே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இங்கே ஏறும். ஆண்டவரே நீங்கள் எங்கேயும் போக வேணாம், எருசலேம் போகிறேன், மறிக்க போகிறேன், கொலை செய்ய போகிறாங்க, அடிபட போகிறேன், இதெல்லாம் வேணாம், இங்கேயே உட்காந்து நிம்மதியாக லைஃப்பை என்ன பண்ணலாம், வாழ்ந்து 3 பேர் நல்லா பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு. ஆனால் உடனே சத்தம் வருது, நீ ஒன்றும் பேச வேணாம், மேலேருந்து சத்தம் வருது, அவர் சொல்லுகிறது நீங்கள் கேளுங்க. இயேசு என்ன சொன்னார், மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடியே நடக்கும். அப்படின்னு அர்த்தம் என்னங்க, ஏன் இயேசுவை பற்றி பிரியமானவர் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா, ரொம்ப எனக்கு பிரியமானவர்னா 3வது குறிப்பு, he followed the road map of God for his life. தன்னுடைய வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருந்த பாதையை இயேசு முழுமையாக ஏற்றுக்கொண்டார். 33 வயதில் அவருடைய வாழ்க்கை ஊழியத்தின் உச்ச கட்டத்தில் தேவன் ஒரு முடிவை
குறித்திருந்தாலும் அதை விட்டு ஆண்டவர் வழி விலகாம தேவனுடைய பாதைக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். கடைசி வரைக்கும் அர்ப்பணித்தார். பாருங்க, இயேசுவானவர் ஊழியத்தின் வெற்றியை பார்த்த உடனே ஆண்டவரே இப்போ வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லவே இல்லை. நான் கொலை செய்யப்படணும்னு சொல்லி தேவன் முன் குறிச்சிட்டாரு. நான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியா நான் மாறணும்னு தேவன் முன் குறிச்சிட்டாரு. அந்த பாதைக்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், நான் எருசலேமுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் முன்குறித்த பாதைக்கு நாம் என்றைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ நான் சொல்லுவேன் தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. தாவீதை பற்றி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சாட்சியை சொன்னார். நீங்கள் அதை வாசித்திருப்பீங்க. தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, என் இருதயத்துக்கேற்ற மனுஷன், நான் சொல்வதையெல்லாம் அவன் செய்வான், என் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை பற்றி சாட்சி வந்தது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம காலம் வரைக்கும் தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களை தான் தேவன் பிரியமானவர்களாக பார்க்குறார். அல்லேலூயா. சுய புத்தியின் மேல் சாராமல் நீ என்ன பண்ணுனா, உன் வழிகளையெல்லாம் கர்த்தருக்கு நீ ஒப்புவி. அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பாதைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது தான் தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். அதனால தான் ஒரு பாட்டு பாடுவோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்னுடைய பிரியத்தை செய்யறதுக்கு இல்லை. ஒரு காலத்தில் நாம் மனசும் மாமிசம் விரும்பினவைகளை நாம் செய்தோம், ஆசையாக செய்தோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுவார், ஒரு தேவனுடைய பிள்ளை யாருன்னா அவன் தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் என்ன பண்ணிட்டானா, அரைஞ்சிட்டானா, சிலுவையில் அவன் அடிச்சுட்டான். இனி அது வேலை செய்யாது. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை முழுவதுமா நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையின் திட்டங்கள், சித்தங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அவன் பிரியமானவனாக மாறுறான். நான் அடிக்கடி இந்த மனுஷனை பற்றி நான் யோசிப்பேன். இந்த மூத்த குமாரன் இருந்தான் பாருங்க, அவன் வீட்டிலே இருந்தவன் தான். அவனை பற்றி 3 குவாலிட்டிஸ் நான் சொல்வேன், 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி எல்டர் சன். லூக்கா 15, 29, 32, 33 இந்த 3 வசனங்களை வாசித்தீங்கன்னா இந்த 3 குணாதிசயங்களை இங்கே பார்க்கலாம். நம்பர் 1, அவன் சொல்லுகிறான், இத்தனை ஆண்டுகளாக நான் உமக்கு என்ன செய்தேன், பணிவிடை செய்தேன், சேவை செய்தேன். முதலாவது, he served the father for a lot of years. எத்தனையோ ஆண்டுகளாக தகப்பனுக்கு ஊழியம் செய்தவன் இந்த பையன். ரெண்டாவது, அவன் சொல்லுகிறான், உம்முடைய கற்பனைகளில் ஒன்றை கூட நான் என்ன பண்ணலை, மீறினதே கிடையாது. அப்போ ரெண்டாவது, அப்பாவுடைய கண்கள் படி பார்த்தா he was sinless, he served, he was sinless. மூன்றாவது 31 வாசிப்பீங்கன்னா அப்பா பையனை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அப்போ யூ ஸ்டே வித் மீ ஆல் த டைம். 3 குவாலிட்டி சொன்னேன், 3 S's. முதலாவது, யூ சர்வ் மீ, யூ ஆர் சின்லெஸ் அண்ட் யூ ஸ்டே வித் மீ. 3 குவாலிட்டிஸ் இவனுக்கு இருக்குங்க. அவன் அப்பாவுக்கு ஊழியம் செய்தான், அப்பாவுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டான், தவறு செய்யலை. மூணாவது, அப்பா கூடவே இருந்தான். ஆனால் இந்த பையனை அப்பா கெஞ்சுறாரு, டேய் உள்ள வாடா, உள்ள எல்லாரோடையும் நீ என்ன பண்ணு, சந்தோஷமாக இரு அப்படின்றாரு. அப்பாவுடைய விருப்பம் என்னன்னா, தொலைஞ்சு போனவன் திரும்ப வந்துட்டான், நம்ம சந்தோஷப்படலாம். காணாமல் போனான், காணப்பட்டான், நம்ம சந்தோஷப்படலாம். செத்து போயிட்டான்னு நினச்சேன், என் தம்பி திரும்ப வந்துட்டான், அவனோட நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம் அப்படின்னா, இந்த அண்ணன் பாருங்க, அப்பாவோடையே இருந்தாலும், அப்பாவுக்கு வேலை செஞ்சாலும், அப்பா சொல்கிறதெல்லாம் செஞ்சாலும், அப்பாவுடைய பிரியத்தை அவன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. கூட இருக்கிற வேலைக்காரனுங்கெல்லாம் அப்பாவுடைய பிரியத்தை செஞ்சுட்டானுங்க, காசுக்கு வேலை செஞ்சவன்லாம். ஆனால் கூடவே இருந்து அப்பாவுடைய எல்லாவற்றையும் சொந்தமாக வச்சுருந்தவன் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றலை பாருங்க. தன்னுடைய விருப்பம் நிறைவேறணும், அது எப்படி அவனுக்கு நீங்கள் சாப்பாடு போடுவீங்க, அவனை எப்படி கனப்படுத்துவீங்க, அவனுக்கு எப்படி நீங்கள் கண்ணுக்குட்டியை வெட்டுவீங்க இதுன்னு சொல்லி அவன் அப்படி நின்றுட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் அப்பா கெஞ்சிட்டு தான் இருந்தார். இவன் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும், என்ன தான் சேவை செஞ்சாலும் அப்பாவுடைய பிரியத்தை அவன் என்ன செய்யலை, நிறைவேற்றவே இல்லைங்க. அதனால் வீட்டுக்கு வெளியே தான் இருந்தான், வீட்டுக்கு வெளியவே இருந்தான். அன்பானவர்களே, நம்ம எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், நம்ம எவ்வளோ ஓடுறோம், பாடுபடுறோம், எத்தனை வருஷமாக நம்ம இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறது தான் தேவனுக்கு பிரியமானது. அதனால தான் கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் வருவாங்களாம், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தணும், உங்கள் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் மரித்தோட உயிரோடு எழுப்பணும், உங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய சித்தத்தின்படி செய்யாதவங்க என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி யாருன்னா என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான், அவங்க தான் எனக்கு பிரியமானவங்க, நெருக்கமானவங்கன்னு சொன்னார்.
நான் சொல்லுவேன், தேவனால் பிரியமானவர்கள் என்று கருதப்படணும்னா என் வாழ்க்கையின் திட்டங்கள் சித்தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்னை நடத்தும்படி நான் ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய பார்வையில் நான் பிரியமானவனாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, யோவான் 4:34 வாசிப்பீர்கள். ஆனால் என் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. அந்த வார்த்தை முக்கியம், முடிப்பதே. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீஷன் கிடையாது. அவருடைய கிரியையை நான் செய்து முடிக்கணும். ஐ மஸ்ட் ஃபினிஷ் இட். அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் தேவ சித்தத்திலேயே நான் இருக்கணும். அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நான் நிறைவேற்றினா போதும். நான் அடிக்கடி இதை யோசிக்கும் போது பவுலை பற்றி நான் யோசிப்பேன். பவுல் சொல்லுவார், தைரியமாக சொல்லுவார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கன்னு சொல்லுவார். அப்படி இயேசுவை பின்பற்றினார் அவர்? கண்டிப்பாக பின்பற்றினார். ஏன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்களான்னா அந்த ஊழியம் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு நாமெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு நல்ல வசதியான ஒரு பாதுகாப்பான ஊழியம்லாம் அன்றைக்கி கிடையாது. பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே கல்லடி, பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அடி உத, என்னென்னலாம் பண்ணியிருக்கான். நிர்வாணம் ஆக்கி விட்டுருவான், சாப்பாடு போட மாட்டான், பசி பட்டினி, சிறைச்சாலையில் கொண்டு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே சிறைச்சாலை, காணிக்க கிடையாது, என்னது நேராக சிறைச்சாலைக்கு தான் போகணும். அவங்க அடித்து உதச்சி அவங்கள அவ்வளோ துன்புறுத்தியிருக்காங்க. அவ்வளோ பெரிய படித்த மனுஷன், என்னென்ன பாடு. இயேசுவை போலவே சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கார். 1 குறைய 40 அடிகள், 39 அடியை 5 முறை தான் உடம்புல அவர் வாங்கியிருக்கார். இப்போ அந்த சொல்கிறார், என் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மார்க்கெல்லாம் அப்படியே இருக்குது. இயேசு முதுகை பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே பீறி போட்டாங்களோ அதே போல் என் முதுகு இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஊழியத்துக்காக ஆத்துமாக்களுக்காக நான் பானபலியாய் வார்க்கப்படுகிறேன்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டார். சரி, முடிவிலையாவது ஆண்டவர் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து, சரிப்பா நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, கொஞ்சம் ரிட்டையர் ஆகிட்டு நீ கொஞ்சம் இளைப்பாரிட்டு என்ன பண்ணு மேலே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை பாருங்கள். நீ கூட ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். எதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க? வேலையில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ நாள் வேலை செஞ்சீங்க, சரி கொஞ்சம் இளைப்பாரிட்டு அப்புறமா இளைப்பாறுதலுக்குள்ளே போங்க, கரெக்டா? அப்படி தான் சொல்கிறாங்க. அது சொல்ல மாட்டாங்க, சரி. ஆனால் நம்ம அப்படி சொல்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். கொஞ்ச நாள் இளைப்பாரிட்டு இளைப்பாறுதலுக்குள்ளே நித்தியமாக போயிட வேண்டியது தான். இப்படி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இயேசு பவுலுக்கு அப்படி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இவ்வளோ அடி உத, நிர்வாணம், பசி பட்டினி, கப்பல் சேதம், என்னென்னமோ உபாதப்பட்டுட்டு வாழ்க்கையின் முடிவு வருதுங்க. அதில் வர வியாதி வேற. அந்த ஒரு முள்ளை என்னை விட்டு எடுத்துரும் ஆண்டவரேன்னு ஜோமன், அந்த முள்ளும் எடுக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர். இந்த உபாதையில் ஆண்டவர் ஒரு நாள் அப்பியர் பண்ணி சொல்கிறாரு, நீ எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்ன, நீ ராயனிடத்துலேயே நீ என்ன பண்ணணும், சுவிசேஷம் சொன்ன. அதாவது ரோமர்களுடைய ராஜாட்ட, ராயன்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது உனக்கு நான் எப்படி எடுத்தீங்களோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்கு உடனே புரிஞ்சிருச்சு, ராயன்கிட்ட போகிறோம் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா திருப்பி வரவே முடியாது. அதுதான் ஃபைனல் ஜேர்னி. அதனால தான் எபேசிய மூப்பர்களை வழியில் சந்திச்சுட்டு அந்த கடற்கரை ஓரத்தில் அவர்களோட முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி அழுதானா, இனிமேல் நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன், நான் சாக போகிறேன். ஏன்னா நான் நேராக எங்கே போகிறேன், ரோமுக்கு போகிறேன், அங்கே என்னை கொன்றுவாங்க, என் லைஃப் முடிஞ்சிடும். பாருங்கள், அந்த ஆள் அப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்திம காலங்களுக்கு நேராக மரணமே தன்னுடைய பங்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டாலும் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அது என் லைஃப் வேர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஆக்ட்ஸ் 20:24, அப்போஸ்தலர் 20:24, இவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ண மாட்டேன், இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கர்த்தராக இயேசு கிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே. ஒரு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை கோர்ஸ் வித் ஜாய் அண்ட் மை மினிஸ்ட்ரி. என்னுடைய ஓட்டத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் நான் சந்தோஷமாக முடிக்கணும். அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏன் விருப்பம் இல்லை, ஆண்டவர் விருப்பம். அப்படி ஒப்பு கொடுத்த அந்த மனுஷன், வயதான மனுஷன், ராயனுக்கு முன்னாடி போய் சுவிசேஷம் அறிவிச்சார். முடிவு என்னன்னு கேட்டால், அந்த ராயன் யாருன்னா தன்னையே தெய்வமாக எல்லாரையும் வணங்க சொன்னவன். அவன்கிட்ட போய் இயேசுவே ஆண்டவர் சொன்னால் விடுவானா? சுவிசேஷத்தை கேட்டு பவுலை கொண்டு போய் தலையை வெட்டி அவனை கொன்று போட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆள் ரத்தம் சிந்தினாலும் நான் இயேசுவின் சித்தத்துக்கு என் வாழ்க்கையை கடைசி சொட்டு வரைக்கும் அர்ப்பணிப்பேன்னு அர்ப்பணிச்சுட்டு தாங்க போனான்.
நான் சொல்லுவேன், நம்ம வாழ்கிறது 1 ஆண்டோ 100 ஆண்டோ, நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, வேணாம் ஆண்டவரே, நீர் மறிக்கக்கூடாது, நீர் பாடுபடக்கூடாது. உன் சித்தம் இல்லைப்பா, நான் ஏற்கனவே என் வாழ்க்கையை கர்த்தருக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன், மரண பரியந்தான் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். முடிவு என்ன தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலேயும் பகுதியிலேயும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாடுகளே என் பங்காக இருந்தாலும், அவமானமே என்னுடைய பங்காக இருந்தாலும் என்னுடைய விருப்பம் இல்லைப்பா, உம்முடைய நோக்கத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க. உலகம் ஒருவேளை பரிகாசம் பண்ணலாம், உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நம்மை சிலுவையில் அறையலாம். ஆனால் பரலோகத்தில் சத்தம் வரும், நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன். எத்தனை பேருக்கு சத்தம் கேட்கணும்னு விரும்புகிறீங்க? எளிமை நிற்போம், ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் இயேசுவே, நான் உம்முடையவன், நீர் என்னுடைய சொந்தம். ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் நான் அர்ப்பணிக்கிறேன். அதில் ஒரு சின்ன பகுதி கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் பூரணமாய் நிறைவேறும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமானதே என் வாஞ்சை, உம் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். நீர் கொடுத்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும், அப்படி அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும். சேர்ந்து பாடுவோம். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனா, ஆருயிர் நேசனா, நீசர் தூசி என்னை நேசிக்கலானீரே. அன்பின் சொரூபனா, ஆருயிர் நேசனா, நீசர் தூசி என்னை நேசிக்கலானீரே. Yes Lord. என் இயேசுவே, நீரின் சொந்தம் என்றென்றுமா, ஆவியாத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. ஆவியாத்மா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வே. இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கை மனுஷனுக்கு பிரியமா இருந்திருக்கலாம், நண்பர்களுக்கு பிரியமா இருந்திருக்கலாம், உலகத்துக்கு பிரியமா இருந்திருக்கலாம், நம்ம மனசுக்கு பிரியமா இருந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், அதை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த என் இயேசுவுக்கு பிரியமா இருப்பது. அவர் என் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது தாங்க பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சிலரை பார்த்து சொல்றாரு, உண்மையில் நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், ரொம்ப பிரியமா இருக்கிறேன். நீ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவனாய், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவளாய், நீதிக்கு உன்னை ஒப்பு கொடுத்ததுனால என் பிரியம் உன்மேல் இருக்கிறது. His banner over me is love. என் மேல் பறக்கிற கொடி நேசம். சில பேரை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ பட்ட பாடுகளுக்காக, என் நிமித்தமாய் நீ பட்ட உபத்திரவங்களுக்காக நீ சோர்ந்து போகாத. உன்மேல் நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். உன்னை நேசிக்க வேண்டியவர்கள் உன்னை நேசிக்காம போயிருக்கலாம், உன் அன்பை பெற்றவர்கள் உன்னை விரோதித்திருக்கலாம், ஆனால் நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன். நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன். சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன்.
அன்பை இழந்திருக்கலாம், நீனு இரக்கத்தை இழந்திருக்கலாம், தயவை இழந்திருக்கலாம், மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாடு அனுபவித்திருப்பாய். ஆனால் நீ எனக்கு பிரியமானவன். நீ நன்மை செய்து தீமை அனுபவிச்சிருக்கலாம். இயேசு நன்மை செய்ததுனாலதான் கொலை செய்யறதுக்கு கொண்டு போனாங்க. ஆனா நீ நன்மை செய்து பாடு அனுபவித்திருந்தால் என்னுடைய தேவன் உன்னை விரோதிக்க மாட்டார். அவர் கண்களில் நீ பிரியமான ஆத்துமா. You are the beloved. You are the beloved. And God is pleased with you. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் ஜீவியம் உமக்கு பிரியமாயிருக்கு. எங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விருப்பம் வேண்டாம், எங்கள் சித்தம் வேண்டாம். உம் சித்தமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உம் பிரியமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த கிருபையில் எங்களை வைத்துக் கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாக்கும். சபையின் மேல் உம்முடைய கரம் எப்பொழுது இருக்கட்டும். உம்முடைய முக பிரசன்னம் எப்பொழுது இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரியத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் ஜீவிக்க எப்பொழுதும் உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கும்படி எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.